ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்னைக்கு மோர் மிளகா செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். இது 1/2 கிலோ மிளகா நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கிறேன்ப்பா. இது 2 கப்பு தயிர். இதில் அக்கா இந்த அளவுக்கு ஃபுல்லாக சால்ட்டு, ஒரு கல் உப்பு 2 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். 2 கப்பு தயிர் எடுத்துருக்கிறேன். 2 கப்புனா 200 ml தயிர்னு வச்சுக்கோங்க. இது இப்போ நம்ம இந்த மிளகாயை அந்த கத்தியால் நம்ம இப்படி நடுவில் இப்படி கீரல் போடணும். அக்கா போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அக்கா எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த போட்டிருக்கேன்னா தெரியுதாப்பா? இப்படி கீரல் போட்டுக்கணும். இந்த தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு அந்த பக்கம் வரைக்கும் வரணும் அந்த கீரல். அப்போ தான் நல்லா உப்பு பிடிக்கும். அதே மாதிரி எல்லா பச்சை மிளகாயும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த கீரல் போட்டிருக்கேன் பாருங்கள். கத்தி ஷார்ப்பான கத்தி எடுத்துகிட்டு இப்படி கீரல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லா பச்சை மிளகாயும் அதே மாதிரி போட்டு வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அக்கா நல்லா கீறி எல்லாத்தையுமே கீறிட்டேன். இது அப்படியே இந்த தயிரில் அந்த சால்ட்டை நம்ம கல் உப்பு தான் போடணும்ப்பா. என்ன ஊறுகாய் போட்டாலும், என்ன வடகம் போட்டாலும், வத்தல் போட்டாலும் நம்ம கல் உப்பு தான் போடணும். இதை அக்கா இந்த வெயில் நேரத்தில் நம்ம நல்லா இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நல்லா வறுத்து சாப்பிட்டுக்கலாம். இதில் குண்டு மிளகா போட்டால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அது இது நீட்டு மிளகா குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். குண்டு மிளகா காரம் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் அதில் போட்டேன். நல்லா நம்ம பிரட்டிட்டு ஒரு 24 hours இருக்கணும். 24 மணி நேரம் உங்களுக்கு வீட்டில் தான் வச்சுருக்கணும். இப்போ நான் காலையில் 9 o'clockனா நாளை காலையில் 9 o'clock எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிலில் வைக்கணும். இது நல்லா பிரட்டிடலாம். இது தயிரை மோராக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயிர்லேயே போட்டு நல்லா பிரட்டி வச்சிடலாம். இந்த கல் உப்பு இப்படியே போட்டாலும் பரவாயில்ல. நல்லா ஊற அது கரைஞ்சிடும். அவ்வளோதான். நல்லா பிரட்டி இப்போ இது பிளாஸ்டிக் பவுலு. அக்கா நல்லா இப்போ பிரட்டி எடுத்துகிட்டு ஒரு ஸ்டீல் பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன். அப்புறமா ஸ்டீல் தட்டில் தான் காய வைக்க முடியும். வேறு பேப்பர்லாம் போட முடியாது. ஆனால் மண் பாத்திரத்தில் பிரட்டினாங்கன்னா ரொம்ப நல்லது தான். அக்கா நாளைக்கு ஸ்டீல் பிளேட்டில் நம்ம 24 hours கழித்து ஸ்டீல் பிளேட்டில் எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து அப்புறம் அந்த தண்ணியில் போட்டு பிரட்டி வைக்கணும் நைட்டு. இப்போ அக்கா பாத்திரத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருவேன். இது இனிமேல் நாளைக்கு காலையில் 9 o'clock பார்க்கலாம். இது மண் ஜாடியில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. மண் ஜாடியிலையும் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அக்கா அடுத்த நாள் காலையில் அந்த மிளகா ஊறினதை எடுத்துருக்கிறேன். எடுத்து 2 பிளேட்டில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். 2 பிளேட்டில் வச்சு அப்படியே நம்ம வெயிலில் வைக்க போகிறோம். நேற்று அந்த பிளேட்டில் இருந்து 4-5 மணிக்கு எடுத்துடுறோம். நம்ம வெயில் போனோன்னே எடுத்துகிட்டு இந்த சட்டியில் இருக்க தண்ணியில் கொஞ்சம் மோர் அடியில் இருக்குது, அதில் போட்டு பிரட்டி வச்சுட்டு இனிமேல் இன்றைக்கி ஒரு தடவை காய வைக்கணும். 3 நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் காய வச்சுருக்கோம்ப்பா. இந்த பாருங்கள் எப்படி மொறு சவுண்டு கேட்குது பாருங்கள். அவ்வளோதான். 3 நாள் நல்லா காஞ்சிருச்சு. இனிமேல் இதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி வச்சிட வேண்டியதான். இது அந்த மோர் மீதி இருந்ததில் அப்படி பிரட்டி விட்டு வெயிலில் வச்சேன் அக்கா. 3 நாளில் நல்லா காஞ்சிருச்சு. 2 பிளேட்டாக வச்சுருக்கிறேன். இது மொத்தம் 1/2 கிலோ வத்தல் இவ்வளோ தான் நம்மளுக்கு சேர்ந்துருக்கு. 1/2 கிலோ மிளகா இவ்வளோ தான் சேர்ந்துருக்கு. நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சு. 3 நாள் ஃபுல்லாக வச்சுட்டு ஈவினிங் 5 o'clock தான் அக்கா எடுப்பேன். இது இனிமேல் என்ன பண்ணலாம், பாக்ஸில் கண்டெய்னரில் ஏதாவது போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம், வெளியே வச்சுக்கலாம். இதை நீங்கள் மோர் தாளிக்கும் போது இதில் ஒரு மிளகாயை போட்டு தாளித்து மேலே ஊற்றி விட்ருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பழைய சோறுக்கு அப்படியே வறுத்து கடிச்சிக்கிறதுக்கு சாம்பாருக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படி இந்த வெயில் நேரத்தில் நம்ம இந்த மாதிரி எல்லா வத்தலும் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுப்பா. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.